நம்ம நகரத்தார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் இந்த பருவத்தின் 2023-26 பருவத்தின் பொதுச் செயலாளராக இருக்கின்ற தேவகோட்டையைச் சேர்ந்த திரு சோனா கதிரேசன் செட்டியார் அவர்களை நேர்காணலில் சந்திக்கின்றோம். அண்ணே வணக்கண்ணே. நம்ம நகரத்தார் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அண்ணே, நீங்கள் இப்போ ஊரெல்லாம் உலகமெல்லாம் நகரத்தார்கள் அனைவரும் பேசப்படுகின்ற பிரம்மாண்டமான 10 மாடி கட்டிடத்தை கட்டி கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு இன்னும் ஓரிரு தினங்களில் 8வது மாடிக்கு மேற்கூரை அமைக்க இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வில் உங்களுடைய பங்களிப்பு என்ன, உங்களுடைய இன்வால்மெண்ட் என்ன? முன்னாடியே நீங்கள் இது நினைச்சிங்களா, இல்லை வெற்றி பெற்றதற்கு பிறகுதான் நினைத்து செய்தீர்களா? அதை பற்றி நேயர்களுக்கு விளக்கமாக கூறுங்கள் அண்ணன். கண்டிப்பாக. அதாவது இந்த இந்த பில்டிங் படம்லாம் தலைவர் ஏற்கனவே அவருடைய எலெக்ஷன் டயத்தில் ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தலைவர் காமிச்சாங்க. எல்லாருக்குமே இந்த படம்லாம் போட்டு காமிச்சாங்க. அப்போ நானும் அதெல்லாம் பார்த்தேன். ஆனால் எனக்கு என்னென்னா, நான் ஏற்கனவே 3 இயர்ஸு வாலண்டியராக இந்த சொத்தை மீட்கிறதுக்கு அந்த மீட்பு குழுவில் ஒன் ஆஃப் த உறுப்பினராக நான் ஒர்க் பண்ணதுனால எனக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக கட்டடம் வரணும். கட்டடம் வரலைன்னா திருப்பி இன்னும் 10 வருஷங்களுக்கு இன்னொரு மீட்பு குழு போடுற சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கிற நினைப்பு என் மனசுக்குள்ளே இருந்தது. கண்டிப்பாக கட்டடம் கட்டணுங்கிறது என்னுடைய ஆசை. 1. 2வது, நானும் என்னுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இந்த மாதிரி ஒரு கட்டடம் வரணும், இந்த கட்டடம் வர்றதுக்கு என்னால் ஆன முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படின்னு நான் உறுதியும் சொல்லியிருந்தேன் என்னுடைய எலெக்ஷன் இதில். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எலெக்ட் ஆகி வந்துட்டோம். அந்த படத்தை காமிச்ச தலைவரும் வந்துட்டாரு, நானும் எலெக்ட் ஆகிட்டேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து 7 பேர் சேர்ந்து மீட்டிங் போடும்போது தலைவர் இதை கட்டணும்னு சொல்கிறாரு. சொல்லும்போது எல்லாம் கரெக்டு. ஆனால் இதனுடைய ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ ரூபா வரும், இதை எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கெல்லாம் உள்ளபடியே இருந்துச்சு. நம்ம சாதாரணமாக ஒரு பில்டிங் கட்டினா 5 கோடி 10 கோடினா பிரச்சனை இல்லை. இது இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குன்னா நிச்சயம் நிறைய ரூபா செலவு பண்ணால் தான் இந்த கட்டடம் வரும். அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் நாங்கள் 20 கோடி 30 கோடி நினைச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா இது 60 கோடி. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை, பணத்தை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, நான் வசூல் பண்ணி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு, மற்ற எல்லா வேலையும் நீங்கள் பார்த்துக்குங்க, பணத்துக்கு நான் பொறுப்புன்னு திருப்பி சொல்லிகிட்டே இருந்தார். அதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் வசூலும் ஆகிட்டு இருக்கு. அந்த விஸ்வநாதர் அருளால தொடர்ந்து எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமாக இது அப்படியே போய் திறப்பு விழாக்கு போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் உங்கள்கிட்ட இதை சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ணே, ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி, சிறப்பாக சொன்னீங்க. நீங்களும் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு முன்னாடியே போன பருவத்து PL ராமசாமி அண்ணன், பல ராமசாமி அண்ணன் தலைவராக இருந்த பருவத்தில் மீட்பு குழுவில் நீங்கள் தன்னார்வலராக பணிபுரிந்தீர்கள், அப்படித்தானே? அதுக்கு காரணம் அவங்க தான், தெய்வத்திரு ராமசாமி அண்ணன் தான் அதுக்கு காரணம். அவங்க நான் சிவங்கோயிலில் ட்ரஸ்டியாக இருக்கும்போது என்னை ரிப்பீட்டடாக வாங்க, இங்கே நீங்கள் ஒரு சின்ன இடத்துல மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் வாங்க, இதுக்கு வாங்க, காசிக்கு வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால நான் போனேன். அவங்க இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க, நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன். அதாவது அவர்கள் உபதலைவராக இருந்த பருவத்தில் நீங்கள் இப்போ ட்ரெஸ்ஸியாக இருந்தீங்க. உங்கள் தேவகோட்டையில் தலைவராக இருந்தப்ப அண்ணன் தலைவராக இருந்தாங்க. தலைவராக இருந்தப்ப நீங்கள் வாங்கன்னு வாலண்டியராக ஒர்க் பண்ணுங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் வாலண்டியராக மாத கணக்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். போய் 1 மாதம் கூட குளிர்காலத்தில் வெயில் காலத்தில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் மாத கணக்கில் உட்காந்து அவங்களுக்கு இந்த மீட்பு பணிக்கான உதவிகள் நிறைய பண்ணியிருக்கேன். ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. இது ஒன்று. இன்னொரு விஷயம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்வுகள் அண்ணே, நீங்கள் இப்போ அக்டோபர் 31 திறப்பு விழா கொண்டாடும்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நகரத்தார்களில் ஒரு சிலரிடம் ஒரு வினா எழுகிறது. என்னன்னா, இந்த பருவத்தில் இருக்கிறவங்க இவ்வளவு கோடிகளை செலவு செய்து வடக்கில் கொண்டு போய் இவ்வளவு பெரிய சத்திரத்தை கட்டுகிறார்களே,
இது நகரத்தார்களுக்கு எந்த அளவுக்கு பயன் தரும், அங்கு போய் வீணாக செலவு செய்கிறீர்களோ என்கின்ற அச்சத்தில் ஒரு சிலர் வினா எழுப்புகிறார்கள். அதற்கு காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் மேலாண்மை கழகத்தின் செயலாளராக உங்களுடைய பதில் எதிர்பார்க்கின்றோம். இதில் 2-3 விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏற்கனவே இருக்கிற சத்திரம் 210 வருஷம் ஆச்சு கட்டி. அது அன்னைக்கு தேதிக்கு அது பெரிய தொகையாக தான் இருந்திருக்கும். இன்னைக்கு உள்ள வேல்யூக்கு கம்பேர் பண்ணுற மாதிரி அன்னைக்கு உள்ள வேல்யூக்கு அந்த 210 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சத்திரம் பெரிய சத்திரம், நல்லா நிறைய இடம் வாங்கி நல்லா கட்டியிருக்காங்க. இன்னைக்கு வேணா அந்த மாடர்ன் ஃபெசிலிட்டி வேணா இல்லாமல் இருக்கலாம், ஏசி வேணா இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி வேணா இல்லாமல் இருக்கலாமே தவிர அன்னைக்கு 210 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கட்டடம் இன்னைக்கு ஸ்ட்ராங்காக அவ்வளோ தூரம் பிரமாதமாக கட்டியிருக்காங்க. அன்னைக்கு 210 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் கட்டுறோமே, ஏன் நம்ம கட்டணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம போனோம்னா காட்சியில் தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா? நம்ம யார் போக முடியும்? இது ஏற்கனவே உள்ள சத்திரத்தை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ சரி, இது ஏற்கனவே நம்மள தான் சத்திரம் இருக்குல்ல, இப்போ இதுக்கு புதுசாக இவ்வளோ கோடி செலவு பண்ணி கட்டணும் அப்படின்னு திருப்பி அடுத்த கேள்வி. இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த ஏற்கனவே இருக்க கட்டடம் 210 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுனால நம்மளால மாடர்ன் ஃபெசிலிட்டிலாம் இல்லை கொண்டு போக முடியல. இன்னைக்குள்ள தலைமுறை அதை எதிர்பார்க்குறாங்க. மாடர்ன் ஃபெசிலிட்டி வேணும்னு, என்ன ஏசி இருக்கணுங்கிறாங்க, ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணுங்கிறாங்க. அவங்க எல்லாருமே நிறைய பேர் ஃபாரின் கனெக்ஷனோட இருக்காங்க, ரொம்ப பேர் ஃபாரின் போயிருக்காங்க, ரொம்ப பேர் ஃபாரின்ல இருக்காங்க, ரொம்ப பேர் ஃபாரின் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும், ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கணும், ஒரு நாளோ 2 நாளோ போனால் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இந்த சத்திரத்தில் நம்மளால உருவாக்க முடியாது. இந்த சத்திரத்தில் ஏற்கனவே இருக்க பில்டிங்ல எல்லாம் கல் வச்சு கட்டியிருக்காங்க. இதில் நான் கொண்டு போய் ஏசியை ஃபிட் பண்ணேன்னா முடியாது. ரெண்டாவது, அந்த இடத்துல நான் கரண்ட் சப்ளை இவ்வளவு லோடேஜ் வாங்குறதும் கஷ்டம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பழைய சத்திரத்தில் நம்ம திருப்பி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது. அதனால புது சத்திரத்தில் இதெல்லாம் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, அங்கே ஒரு பெரிய சொத்து நம்மள்கிட்ட இருக்கு. 6500 சதுரடிக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அது பெரிய விஷயம். அது காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் ட்ரஸ்ட் பேர்ல இருக்கு. ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம விற்க முடியாது. ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க, அந்த சொத்தை வித்துட்டு இங்கே அந்த பணத்தை யூஸ் பண்ணலாங்கிறாங்க. கண்டிப்பா ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியை அவ்வளவு ஈஸியாலாம் விற்க முடியாது. நம்ம மூதாதையர்கள் அங்கே விஸ்வநாதருக்கு நம்ம சேவை பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்க. அதை நம்ம இன்னும் அதிகமாக எப்படி விஸ்வநாதனுடைய சேவை எப்படி இன்க்ரீஸ் ஆகணும்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர இருக்கிறத வித்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறது நல்ல விஷயம் இல்லை. ஒன்று. அடுத்தது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இவ்வளவு பெரிய சத்திரம் நம்ம 135 ரூமோட கட்டுறோம். 135 ரூமோட எந்த நேரம் நகரத்தார் வருவாங்களா இல்லை வேஸ்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு 20 ரூமு நகரத்தாருக்கு எப்போதும் தொடர்ந்து இருக்கட்டும். அது அது அந்த ஒரு 5% பீப்புள் தான் வர்றாங்க. இப்போவே நம்ம சத்திரத்தில் இருக்கிற சத்திரத்திலேயே நகரத்தார் வர்றது 5% தான் வர்றாங்க, 95% மற்ற ஆளுங்க தான் வர்றாங்க. இங்கே 60 ரூம் இருக்கு, 30 ரூம் நான் அட்டாச்சு, 30 ரூம் அட்டாச்சு. இந்த அட்டாச்சு ரூமை நகரத்தாருக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெகுலராக. நான் நகரத்தாருக்கு நான் அட்டாச்சு ரூம் தான் கொடுக்குறோம். அதுக்கே ஆள் வரல. அதாவது முக்கியமான நேரங்களில் எல்லாம் ஒரு குரூப்பாக பங்காளியோடெல்லாம் சேர்ந்து போகிறது, அந்த மாதிரி நேரங்களில் அங்கே சிரமமாக இருக்கே தவிர மற்ற நார்மலான நாளில் எப்போதும் சத்திரம் நம்ம நகரத்தார்களால் இது வரல. நகரத்தார்களுடைய வருகை ரொம்ப குறைவு. அதே மாதிரி பார்க்கும்போது இந்த புது சத்திரத்திலையும் நகரத்தார்கள் வருகை குறைவாக இருந்தால் கூட நகரத்தார்களுக்கு வசதியான ரூம் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, இதில் வரப்போகிற வருமானம் இருக்குல்ல, அந்த வருமானம் வேற யாருக்கு போகுதுங்க? நகரத்தாருக்கு தான் வரப்போகுது. திருப்பி அங்கே நீங்கள் வடக்கில் சம்பாதிச்சாலும் அந்த பணம் எங்கே வரப்போகுது? தெற்கில் தான் வரப்போகுது. நகரத்தாருக்கு தான் சேரப்போகுது. நகரத்தார்களுக்கு இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க பெனிஃபிட்டை விட இன்னும் அதிகமான பெனிஃபிட் பண்ணலாம் நிறைய விஷயங்கள்ல. ரெண்டாவது, கட்டடம் அங்கே கட்டலாம் இங்கே கட்டலாம்னு யோசனை சொல்றாங்க. ஆனால் யோசனை சொல்லி நோ யூஸ். ஆனால் இப்போ நாங்கள் அங்கே பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர்ற வருமானத்தை வச்சு பின்னாடி காரைக்குடியிலையோ இன்னும் எந்தெந்த ஊரில் சொல்கிறாங்களோ அவ்வளோ ஊர்லேயும் சத்திரம் உருவாக்க முடியும் நம்மளால். அந்த அளவுக்கு வருமானம் வரப்போகுது. அது தெரியாமல் இவங்க அது வேஸ்ட்டு இது வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ இவ்வளவு தூரம் சிறப்பாக சொன்னீங்க.
நீங்கள் அசையா சொத்து செய்கிறத பற்றி நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க. இப்போ நடைமுறை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நகரத்தார்களுக்கு இதுவரைக்கும் முன்னாடி இருந்த நிர்வாகங்கள் எல்லாருமே எல்லாத்துக்கும் உதவி பண்ணியிருக்காங்க. அதை மேம்படுத்தி என்ன செய்கிறீர்கள், எவ்வளவு அதிகமாக செய்கிறீர்கள், அந்த விவரத்தையும் இப்போ முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும்போது காரைக்குடியிலையும் கட்டலாம், நீங்கள் இப்போ காரைக்குடியில் கட்டுறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த விவரத்தையும் தெளிவாக சொல்லுங்கள் அண்ணன். கண்டிப்பாக சொல்கிறேனே. அதாவது இப்போ வந்து நகரத்தார்களுக்கு என்னென்ன உதவி நம்ம காசு சத்திரத்துலேருந்து செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. திருமணத்துக்கு பெண்களுக்கு 10,000 ரூபா ஒவ்வொரு திருமணத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதேமாரி கல்வி நிதி உதவிங்கிறது இது வந்து ஒரு ஏற்கனவே ஒரு இந்த டேர்முக்கு முந்தின டேர்மில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில வந்து கொரோனா பீரியடில் நின்று போச்சு. திரும்ப இந்த வருஷம் நாங்கள் இந்த சார்ஜ் எடுத்த பிறகு கல்வி நிதி உதவி கொடுத்துருக்கோம். கல்வி நிதி உதவினா ஒன்லி ஃபார் காலேஜஸ், மேல் படிப்பு படிக்கிற பசங்களுக்கு, கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்குறோம். கல்லூரினா பிகாம், பிஏ அந்த மாதிரி குரூப்புக்கு, எம்பிபிஎஸ்ஸு, பிஇ, பிடெக்கு இந்த மாதிரி காலேஜில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இயர்லி ஒன்ஸு வருஷம் அவங்க வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும். அதுக்கு வந்து பிகாம்னா 4,000 ரூபா, பிஇனா 5,000 ரூபா, எம்பிபிஎஸ்னா 10,000 ரூபா, அந்த மாதிரி ஒவ்வொரு படிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அது வந்து கல்வி நிதி உதவி. தொழிற்கல்விக்கு கொடுக்குறீங்களா? டிப்ளமா அதான் அதையும் அதில் சேர்த்துக்குவோம். இதில் அந்த பிஏ பிகாமோட அதையும் சேர்த்துட்டு தான் கொடுக்குறோம். அதுவும் கொடுக்குறோம். மேலே பெரிய காரியத்துக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே 5,000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த 5,000 10,000 ஆக்கணும். இந்த பீரியடில் 2023-26 ஆரம்பித்த உடனே 10,000 ஆக்கணும். திருப்பியும் இப்போ இந்த வருஷத்தில் அந்த 10,000 15,000 ஆக்கியாச்சு. இப்போ இனிமேல் யார் அப்ளை பண்ணாலும் இமீடியட்டாக, அதாவது அங்கே பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டால் கூட கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் அந்த இதை வந்து அட்டன் பண்ணுறோம். அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர் ப்ளஸ் நகரத்தார் கோயில் காரியக்காரர் 2 பேரும் சிபாரிசு பண்ணால் உடனே இமீடியட்டாக பணம் போயிடும். அது வந்து தபாலில் வந்து கிடைச்சி தான் நாங்கள் பணம் கொடுக்கணுங்கிறது கிடையாது. வாட்ஸ்அப்பில் அனுப்புனா கூட அதை நாங்கள் பிரிண்ட் எடுத்துட்டு சப்போர்ட் பண்ணி இமீடியட்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிவிடுவோம். அந்த அளவுக்கு பெரிய காரிய நிதி உதவி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இது தவிர முதியோர் உதவித்தொகை போன பீரியடில் அவங்க லேனா காசிநாதன் பீரியடில் 199 பேருக்கு. அப்போ வந்து மதுரையில் நமக்கு ஒரு வணிக வளாகம் இருந்தது. அந்த வணிக வளாகத்தில் வர்ற வருமானத்தை வச்சு நம்ம அதுக்கு கனெக்ட் பண்ணி ஒரு 200 பேருக்கு கிட்டத்தட்ட அதுக்கு கால்குலேட் பண்ணி அந்த என்ன வாடகை வருதோ 15 lakhs ஏதோ வாடகை வந்தது, அதுக்கு கனெக்ட் பண்ணி 500 ரூபா கனெக்ட் பண்ணி அதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 200 பேர் கொடுத்தது நாங்கள் வந்து சார்ஜ் எடுக்கும்போது 165 பேர் ஆயிடுச்சு. அந்த 165 பேரும் நான் லைஃப் சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் கேட்டேன். அதில் லைஃப் சர்டிஃபிகேட் 135 பேருக்கு தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 30 பேர் அதில் குறைஞ்சிருச்சு. இந்த 135 பேருக்கு இன்னும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று. அடுத்தது, இந்த பருவத்தில் புதுசாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த பழைய இதே வந்து அந்த 500 ரூபா கொடுத்தது போக நம்ம பருவத்தில் புதுசாக ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி புதுசாக 474 பேருக்கு கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுப்போம், 500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோம். அப்போ அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, 500 ரூபா ரொம்ப கம்மி, நம்ம 1000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு தேதிக்கு உள்ளபடியே நம்மளுடைய நிதி ஆதாரம் அந்த அளவுக்கு போதுமானதாக இல்லை. அதனால நாங்கள் யோசிச்சுட்டு இந்த வருஷம் 500 ரூபா கொடுக்குறோம், அடுத்த வருஷம் 1000 ரூபாய்க்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பொதுக்குழுவில் சொல்லியிருந்தோம். அதே இதை அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்த வருஷம் பொதுக்குழுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய நிதி நிலைமையெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சுங்கிற தைரியத்தில் நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டோம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு. அதுவும் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த கண்டிஷனில் இப்போ லாஸ்ட் இயரோட வருமானங்கள் அதிகமாக இருக்குது, நம்ம இதையே சேர்த்து வைக்கணும், இதை இன்னும் நகரத்தாருக்கு பெனிஃபிட் ஆகட்டும் அப்படிங்கிறதுல மறுபடியும் ஒரு 474 பேருக்கு கொடுப்போம். அது என்ன 474னா, ஒரு உறுப்பினர் ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக 474 சொல்கிறோம். அதுதான் அந்த 474 உறுப்பினர் 474 பேர் ரெக்கமெண்ட் பண்ணட்டும், ஆளுக்கு ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு நினைத்தா அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அது கிட்டத்தட்ட போன தடவை ஏற்கனவே இருந்தது
ப்ளஸ்ஸு போன தடவை கொடுத்தது திருப்பி இப்போ கொடுக்கறது எல்லாம் கிட்டத்தட்ட 1100 1150 பேர் வந்துடும் மொத்தத்தில். இது பூரா இப்போ முதல்ல இந்த 500 சொச்சம் பேருக்கு தொடர்ந்து 1000 ரூபாய் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி. இப்போ வர்ற ஏப்ரல்லேருந்து மறுபடியும் ஒரு 500 சொச்சம் பேருக்கு கிடைக்கும். ஆக டோட்டலாக 1100 பேர் 1150 பேர் வந்துடும். இது வந்து வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபா விஸ்வநாதர் அருளால விஸ்வநாதர் பணத்தை நம்ம நகரத்தார்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் இந்த புதுசாக போட்ட ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் உதவி தொகைன்னு கொண்டு வரல, ஆதரவு வேண்டியவர்களுக்கான விண்ணப்பம் கொண்டு வந்திருக்கோம். ஏன் அந்த மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்த இதில் வந்து ஏஜ் கிரிட்டேரியா போன தடவை வந்து முதியோர் உதவி தொகையில் ஏஜ் கிரிட்டேரியா பார்த்தீங்கன்னா 65 வயசுன்னு இருந்தது. அதை ரொம்ப பேர் வந்து இல்லை குறைச்ச வயசில் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டாங்க. அதனால ஏஜ் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது, அது தவிர இன்னும் மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி கேட்டகரியிலலாம் இருக்காங்க. அதனால ஏஜ் ஒரு பாராக இருக்க வேண்டாம், உள்ளபடியே கஷ்டப்பட்டா அவங்கள பொதுக்குழு உறுப்பினர் ரெக்கமெண்ட் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக ஏஜ் பாரை தூக்கி விட்டுட்டோம். அதேமாதிரி முன்னாடி வந்து அந்தந்த ஊர் பொதுக்குழு உறுப்பினர் அந்தந்த ஊர் நகரத்தாருக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ண முடியும்னு ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. அதையும் எடுத்துட்டோம். ஏன்னா எந்த ஊர் நகரத்தாருக்கு வேணாலும் எந்த ஊர் பொதுக்குழு உறுப்பினர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்போ தான் அவங்க ஊரில் இல்லாமல் கூட இருக்கலாம், வேறு ஊரில் கஷ்டப்படுறவங்க இருக்கலாம், மாற்றி ரெக்கமெண்ட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த கண்டிஷனையும் எடுத்துட்டோம். இப்போ ஒரே ஒரு கண்டிஷன், உண்மையிலேயே கஷ்டப்படுற நகரத்தார்களுக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் சிபாரிசு செய்யணுங்கிறது தான் கண்டிஷனை தவிர வேறு எதுவும் இல்லை. அது மாதிரி தான் இப்போ சிபாரிசு பண்ணியிருக்காங்க, அது மாதிரி வந்திருக்கு. இன்னொரு இந்த வர்ற ஏப்ரல் முதல் வாரத்தில் அதையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம். இது ஏன் இவ்வளோ தூரம் நான் திருப்பி அதை சொல்கிறேன் அப்படின்னா, போன ட்ரிப்பு 474 பேர் கொடுக்குறப்ப சிலர் வெகு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய சொந்த உறவுகளுக்கு, அவங்க தாய் தந்தையருக்கு, அவங்க அண்ணன் தம்பிக்கு, அக்கா தங்கச்சிக்குன்னு கொடுத்துருந்தாங்க. அது வந்து நியாயமான சிபாரிசாக இருக்காது அப்படிங்கிறதுனால அது மட்டும் இப்போ கண்டிஷனாக கொண்டாந்துட்டோம். எந்த ஒரு பொதுக்குழு சிபாரிசு செய்கிற பொதுக்குழு உறுப்பினரோட இவங்களாம் இருக்கக்கூடாது, பிளட் ரிலேட்டிவாக இருக்கக்கூடாதுங்கிறத இந்த தடவை கண்டிஷனாக கொண்டாந்துட்டோம். அதை தவிர வேறு எந்த கண்டிஷனும் நாங்கள் போடலை. நல்ல முறையில் இந்த இது நகரத்தார்களுக்கு போய் சேரட்டும். அண்ணே, காரைக்குடியில் இப்போ சத்திரம் கட்டுறதா சொல்கிறாங்களா, அதை பற்றி? ஆமாண்ணே, காரைக்குடி, அதாவது காரைக்குடியில் இப்போ இருக்கிற நம்ம சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நகரச்சிவன் கோயில் இடத்துல லீஸுக்கு இருக்குது. நமக்கு சொந்தமாக இடம் கிடையாது. நம்ம ஏன் சொந்தமாக நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திங்க் பண்ணுறோம். கண்டிப்பாக காரைக்குடியில் ஒரு இடம் வாங்கி கட்டணும்னு நினைக்கிறோம். விஸ்வநாதர் அருளால் நடக்கட்டும். ஓகே அண்ணே, நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க, இவ்வளவு இது பண்ணுறீங்க. நீங்கள் தேவகோட்டையில் இருக்கீங்க, தேவகோட்டை உங்கள் சொந்த ஊர். காரைக்குடியில் நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழக தலைமை அலுவலகம் இருக்குது, காசியில் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் செயலாளராக இருக்கீங்க. நீங்கள் பணியாற்றுறதுக்கு அலுவலகத்துக்கு எப்போவாது வருவீங்களா, டெய்லி வருவீங்களா, இல்லை அதை பற்றி அந்த ரெகுலர் நடவடிக்கையை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள் என்ன? அண்ணே, நான் வந்து தினம் ஆஃபீஸ் வர்ற ஆள். எப்படி நான் பேங்க்கில் வேலை பார்க்கும்போது எப்படி காலைல போகணும் அது மாதிரி இங்கே வந்துடுவேன். நைட்டு லேட்டானாலும் உட்காந்து என்ன வேலை இருந்தாலும் பார்த்துட்டு தான் போவேன் தினம். இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தேவகோட்டையில் இருந்தால் கூட வந்துட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே காரைக்குடியில் சத்திரத்துக்கு பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் நான் வீடு பார்த்துட்டு இதுக்காக தான் வந்திருக்கேன். வேறு எந்த வேலையும் கிடையாது. கரெக்டாக இந்த சத்திர வேலை முடிஞ்சிச்சுன்னா திரும்ப பேக் பண்ணி தேவகோட்டைக்கு போயிடுவேன். இதுதான் என்னுடைய கண்டிஷன். நீங்கள் மட்டும்தான் இதுபோல் இங்கு மாற்றலாகி வந்திருக்கிறீர்களா? வேறு நிர்வாகிகள் எவரேனும் இங்கு காரைக்குடிக்கு வந்து அவர்களும் பணியாற்றுகிறார்களா? அதாவது நான் வந்து வந்திருக்கேன், தேவகோட்டிலேருந்து இங்கே வந்திருக்கேன். ஆனால் வந்து டெய்லி ஆஃபீஸ் வர்ற ஆளில் இன்னொரு ஆள் இருக்கார், ட்ரெஷரர். தினம் வந்துடுவார், நான் வர்ற மாதிரி அவரும் வருவார். எல்லா வேலையும் தினம் 2 பேரும் சேர்ந்து தான் பார்ப்போம் ரெகுலராக. இது தவிர காரைக்குடியில் இன்னொரு நிர்வாகி இருக்கார், ப்ரொஃபஸர் அண்ணாமலைன்னு. அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே ஆஃபீஸ் வர்றாங்க. நாங்கள் 3 பேரும் ஆஃபீஸ் அடிக்கடி வர்ற ஆளுங்க. 3 பேரும் காரைக்குடி அலுவலகத்தில் அடிக்கடி பணியாற்று. 2 பேர் வந்து டெய்லி ஆஃபீஸ் மாதிரி, ஒரு ஆள் அவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப வருவாங்க. ஓகே, ரொம்ப சிறப்புண்ணே. உங்கள் பணி பாராட்டுதலுக்குரியது. அண்ணே, நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தொழில் புரிந்தீர்களா, பணியாற்றினீர்களா, உங்களுடைய கல்வி தகுதி அதை பற்றி நேயர்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் அண்ணன்.
கண்டிப்பாக நான் சொல்கிறேனே. நான் வந்து தேவகோட்டையில் காலேஜில் டிகிரி முடித்தேன். பிகாம் தேவகோட்டை காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் ஒரு ஆடிட்டர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கிடையில் பேங்க் ஆஃப் மதுராவில் வேலைக்கு ஆள் எடுத்தாங்க. அந்த டயத்தில் நான் அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து அந்த டயத்தில் வந்து நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிற டயத்தில் பேங்க் ஆஃப் மதுராவில் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ எடுத்து, முன்னாடியெல்லாம் சும்மா போனால் ஆர்டர் வந்துடும், அந்த மாதிரி கண்டிஷன்லாம் முன்னாடி இருந்தது பேங்க் ஆஃப் மதுரா. நான் வர டயத்தில் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ போய் இன்டர்வியூவில் செலக்ட் ஆனால் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் எந்த வருடத்தில் 1982 ஓகே அந்த மாதிரி கண்டிஷனில் தான் நான் வேலைக்கு வந்தேன். அடுத்தது நான் வந்து 82ல் வேலைக்கு சேர்ந்து ஒரு 6 மாதத்துலேயே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லி அடுத்து பக்கத்தில் இன்னொரு புது பிரான்ச் கேகே நகரில் மதுரையில் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பனிங் பிரான்ச் கிளார்க்காக மொத்தம் 3 பேர், மேனேஜர் 2 கிளார்க்கு, அதில் நான் ஒரு ஆள். அந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் என்ன போட்டாங்க மதுரை கேகே நகரில். மதுரை கேகே நகரில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ப்ராப்ளம். ஆஃப்டர் மேரேஜ் என் ஒய்ஃப் திடீர்னு இறந்துட்டாங்க. அதனால் நான் வந்து என் பிரதர் நாகப்பட்டினத்தில் இருந்தார். அதனால் நாகப்பட்டினத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனேன். அங்கே போன பிறகு 84 அந்த டயத்தில் அங்கே இருந்தேன், நாகப்பட்டினத்தில் இருந்தேன். அங்கே இருக்கும்போது எனக்கு வந்து எங்கள் அண்ணன் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்காரு, நம்மளும் ஒரு தொழில் பண்ணலாம், பிரிண்டிங் ப்ரெஸ் மாதிரி ஆரம்பிக்கலான்னு ஐடியாவில் இருந்தேன். அதாவது வேலையில் இருந்துட்டாலும் சரி, வேலையை விட்டாலும் சரி, ப்ரெஸ்ஸை எப்படி பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தேன். அதே டயத்தில் எனக்கு வந்து மெட்ராஸில் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஆஃபர் எனக்கு கொடுத்தாங்க. அவர் வந்து செக்ரட்டரி கதிரேசன் சொல்லி என்னுடைய பேர்காரரு, அவர் வந்து செக்ரட்டரியாக இருந்தார் பேங்க் ஆஃப் மதுராவில். அவர் வந்து எனக்கு அசிஸ்டண்ட் ஒரு ஆள் வேணும், நீங்கள் வந்து வந்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் காலேஜில் அவரோட ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா தெரிஞ்சதுனால அவர் வாலண்டியராக என்ன நீங்கள் வரணும், அவசியம் வரணும்னு ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டார். அதனால நான் வந்து மெட்ராஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தேன். மெட்ராஸில் செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணும்போது அதுக்கப்புறம் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. ப்ரொமோஷன் கொடுக்குறப்போ முதல்ல ஒரு 2-3 வருஷம் அங்கேயே மெட்ராஸ்லேயே எனக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் வாலண்டியராக இல்லை, எனக்கு அதர் ஸ்டேட்ஸ் கொடுங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நானாக வாலண்டியராக ஆஃபர் பண்ணி 96ல் நான் பாம்பே போனேன். பாம்பேயில் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன், ப்ளஸ்ஸு ஃபாரெக்ஸு, அட்வான்ஸு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து திரும்பி வரும்போது மேனேஜராக என்னை போஸ்ட் பண்ணாங்க. ஆர்எஸ்புரம் பிரான்ச் மேனேஜராக வந்தேன். ஆர்எஸ்புரம் பிரான்ச் மேனேஜராக நான் வந்து ஒரு 6 மாதம் 1 இயருக்குள்ளே அந்த பிரான்ச் வந்து மெர்ஜர் ராம்நகர் பிரான்ச்சோட மெர்ஜ் பண்ணாங்க. கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரம் முன்னாடி பிரான்ச் இருந்தது, அதை வந்து ராம்நகர் பிரான்ச்சோட மெர்ஜ் பண்ணாங்க. சின்ன பிரான்ச்சாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போ வரும்போது நான் ராம்நகருக்கு டெப்டி மேனேஜராக வந்தேன். மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, பேங்க்கே மெர்ஜருக்கு வந்துடுச்சு. அந்த 2000ல் நான் வந்து ஒரு 6 மாதத்தில், ராம்நகர் வந்து ஒரு 6 மாதத்தில் பேங்க் மெர்ஜர் டயத்தில் நான் ஏற்கனவே ஷேர் டிபார்ட்மெண்ட்டில் 10 வருஷம் ஒர்க் பண்ணதுனால எனக்கு திரும்ப ஷேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த ஐசிஐசிஐ பேங்க்கோட மெர்ஜர் வித் பேங்க் ஆஃப் மதுரா ஷேர்ஸ் அப்படி மெர்ஜர் பண்ணுறதுக்கு அந்த நல்லா தெரிஞ்ச ஷேர் டிபார்ட்மெண்ட்டில் நல்லா வேலை தெரிஞ்ச ஆள் வேணும், டீம் லீடராக அவங்கள போஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி என்னை நிர்வாகத்தில் மேனேஜ்மெண்ட்டில் ஐசிஐசிஐ மேனேஜ்மெண்ட்டு பேங்க் ஆஃப் மதுரா டாப் மேனேஜ்மெண்ட்டும் கூப்பிட்டதுனால திரும்ப அங்கே போய் ஒர்க் பண்ணேன். ஒரு 6 மந்த்ஸ் அங்கே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி அவங்களுக்கு பேங்க் ஆஃப் மதுரா ஷேரை ஐசிஐசிஐ ஷேரோட மெர்ஜ் பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்துட்டு முடித்தோடனே அங்கே இருந்த டாப் மேனேஜ்மெண்ட்டு என்னை வந்து ரீஜனல் ப்ராசஸிங் சென்டர் ஹெட்டாக வந்து கோயம்புத்தூருக்கு போஸ்ட் பண்ணாங்க. கோயம்புத்தூர் வந்து ஜாயின் பண்ணேன் ரீஜனல் ப்ராசஸிங் சென்டர் ஹெட்டாக. அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக கண்ணில் ப்ராப்ளம் இருந்தது. ஒரு 6 மந்த்ஸ் வந்து என்னால் ஆஃபீஸே எதையும் ரீட் பண்ண முடியாது, ஆஃபீஸ் போக முடியாது, அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகி திரும்ப வரும்போது நானாக இங்கே நிறைய ப்ரெஷர் இருக்குது ரீஜனல் ப்ராசஸிங் சென்டரில், பிரான்ச்சுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நானாக கேட்டு பிரான்ச்சுக்கு வந்தேன். ராம்நகர் வரும்போது என்ன ஆயிடுச்சு, 2003ல் திரும்ப ராம்நகர் பிரான்ச் வந்தேன். அந்த டயத்தில் என்ன ஆயிடுச்சு, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் விஆர்எஸ் வந்துச்சு. என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு வந்து ஏற்கனவே கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து இப்போ நல்ல இதில் இருக்கீங்க, பொசிஷனில் இருக்கீங்க, நல்ல ரேட்டிங்கில் இருக்கீங்க, நாளைக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கண்டிஷனில் என்னை வந்து ப்ரெஷர் கொடுத்தாங்க. விஆர்எஸில் போக சொல்லி ப்ரெஷர் கொடுத்தாங்க. நான் இல்லை, என் குழந்தைங்களாம் சின்ன பிள்ளைங்க,
ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஆப்ட் ஃபார் ER1 சொல்லிட்டேன். சொல்லிவிட்டு நான் வந்து நீங்கள் எங்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கனாலும் நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், என்ன ஒர்க் கொடுத்தாலும் நான் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஸ்டஃபனாக சொன்னோன்னே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த ER1 டயத்துலேயே தாராபுரம் பிரான்ச்சில் என்டையர் ஸ்டாஃபும் விஆர்எஸில் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 பேர் ஸ்டாஃபு, 6 பேர் மேனேஜர்லேருந்து சப் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லோரும் போயிட்டாங்க. என்னை கூப்பிட்டு அங்கே இருந்த ரீஜனல் மேனேஜரு, நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போகிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து தாராபுரத்தில் மேனேஜர் போஸ்ட் பண்ணணும், நீங்கள் போகிறீங்களான்னு கேட்டார். நல்லா போகிறேன், நல்லா பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னால் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு அசிஸ்டன்ட் தான் தர முடியும், 6 பேர் வேலை பார்த்த இடத்துல ஒரே ஒரு அசிஸ்டன்ட் தான் உங்களுக்கு தர முடியும், நீங்கள் வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க, ஒரு 1 மந்த்து மேனேஜ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோன்னா நான் ஆள் தர்றேன் அப்படின்னு அங்கே உள்ள ரீஜனல் மேனேஜர் சொன்னார். அந்த ஒரு ஆள் யாருன்னா யூனியனில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவரை எனக்கு கொடுத்தாங்க, தியாகராஜன் சொல்லி. இந்த கண்டிஷனில் அங்கே போயிட்டு தாராபுரம் போயிட்டு கம்ப்ளீட்டாக எந்த விதமான டெபாசிட்டும் இறங்காமல் பிரான்ச்சை மேனேஜ் பண்ணி எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நான் பார்த்துக்கிட்டேன். அங்கே வந்து ஜொல்லோன் பேக்கெட்டு கிட்டத்தட்ட 500லேருந்து 1000 பேக்கெட் அந்த மாதிரி ஹெவியான பிரான்ச்சு ஜொல்லோனு. டெபாசிட் 7.5 கோடி என்னமோ அன்றைக்கி தேதி இருந்தது. இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் எதுவும் குறையாமல் நான் பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா பண்ணதுனால என்னை திருப்பியும் கோயம்புத்தூருக்கு பெரிய பிரான்ச்சுக்கு, பிரிக்கால் பிரான்ச்சுக்கு, ICICI பேங்க் பிரான்ச்சுக்கு என்னை மேனேஜரை போஸ்ட் பண்ணாங்க. திரும்ப பிரிக்காலுக்கு. பிரிக்காலில் வந்து 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களுடைய நேச்சருக்கு ஆடிட் சூட் ஆகும், அதனால் உங்களை ரீஜினல் ஆடிட் மேனேஜராக போஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி என்னை ஆடிட் மேனேஜராக போஸ்ட் பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒர்க் பண்ணேன். ஆடிட்லேயும் அந்த ஏரியாவில் வந்து 10 பிரான்ச் இருந்தது. ICICIயில் 10 பிரான்ச்சுக்கும் ரேட்டிங் வந்து நம்பர் 1 ரேட்டிங் ஆடிட்டில். அந்த மாதிரி நான் பண்ணதுனால எனக்கு நல்ல ரெகனைசேஷன் இருந்தது ICICI மேனேஜ்மெண்ட்டில். அதுக்கப்புறம் நான் அங்கே இருந்தேன். திருப்பி திருச்சியில் ரீஜனல் ஆடிட் மேனேஜராக ஒர்க் பண்ணேன், சென்னையில் ரீஜனல் ஆடிட் மேனேஜராக ஒர்க் பண்ணேன். இதெல்லாம் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக நான் ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் டீம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லி திரும்ப ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். சென்னையில் ஹெட் ஆஃபீஸில் லைபிலிட்டிஸ்லையும் ஒர்க் பண்ணேன், அசட்ஸ்லையும் ஒர்க் பண்ணேன். திருப்பி லைபிலிட்டிஸில் SQL டீமில் இருந்தேன். அசட்ஸுக்கு வரும்போது நான் பார்த்த வேலை வந்து ஜொல்லோன் ஆடிட் அப்ரைசர் டீமுக்கு இன்சார்ஜாக இருந்தேன். என்டையர் சவுத் ஜோனுக்கும் நான் வந்து ஹெட்டாக இருந்தேன். ஜோனல் ஹெட் ஃபார் இன்டர்னல் கண்ட்ரோல் ஜொல்லோன் ஆப்ரேஷன்ஸ். அந்த பொசிஷனில் கடைசியாக 2017 ஜூனில் இருந்து ரிட்டையர் ஆனேன். சவுத் ஜோன்னா எந்தெந்த சவுத் ஜோனுங்கும் போது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திரா, இது எல்லாம் சேர்ந்தது தான் சவுத் ஜோனு. எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜர் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் ஏரியா வைஸாக அசிஸ்டன்ட் மேனேஜர் இருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. எல்லாருமே என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க. ரிப்போர்ட் பண்ணி கடைசியாக நான் 2017 ரிட்டையர் ஆகும்போது சென்னையில் இருந்தேன். ஜோனல் ஹெட் ஃபார் ஆப்ரேஷன்ஸ், ஜொல்லோன் ஆப்ரேஷன். ஆனால் நீங்கள் வந்து தேவகோட்டை நகர சிவன் கோயிலில் காரியக்காரராக இருந்ததாக கேள்விப்பட்டோம், அதை பற்றி சொல்லுங்கள். 2017 ஜூனில் நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன். ரிட்டையர் ஆனோடனே நான் அடுத்து வந்து மறுபடியும் வேலைக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை. ஏதாவது நல்ல ஆன்மீக பணிகள், சமுதாய பணிகள் செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்போ அங்கே தேவகோட்டையில் வந்து 40 வகை இருக்குது. அந்த 40 வகைக்கு ரொட்டேஷனில் வரும். 16 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ரொட்டேஷன் வரும். இந்த 16 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது எங்கள் வகைக்கு இந்த தடவை ட்ரஸ்டிஷிப் வந்தது. வந்தோடனே நான் வந்து அதை ஆஃப் பண்ணேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் பங்காளிகள்லாம் இன்னொருத்தரும் கேட்டிருந்தாரு. அப்புறம் அவர் ரொம்ப ஏஜுங்கிறதுனால எனக்கு அவரே ஒத்துக்கிட்டார். அவரே சரி தம்பி, நீங்கள் வயசு குறைச்சலாக இருக்கீங்க, நீங்கள் எடுத்துங்க பாருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எங்கள் ஐயாக்கு வீட்டில் அவர் கொடுத்துட்டாங்க. நான் ட்ரஸ்டியாக தேவகோட்டையில் வந்துட்டேன். இந்த 5 வகை 5 ட்ரஸ்டி 5 பேரும் சேர்ந்து நாங்கள் நிர்வாகத்தை பார்க்கணும். அதில் ஒருத்தர் வந்து மேனேஜிங் ட்ரஸ்டி. இந்த மேனேஜிங் ட்ரஸ்டி எப்படி எலெக்ட் ஆகும்னா, இந்த 5 வகையில் யார் வந்து முந்தின டீமில் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இல்லையோ அவங்க இந்த வருஷம் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எங்கள் அண்ணனே வந்து இந்த இதில் வந்து 32 வருஷத்துக்கு முன்னாடி மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருந்ததுனால நான் வந்து மேனேஜிங் ட்ரஸ்டி கிளைம் பண்ண முடியல. அதே சமயம் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருந்தால் நான் என்ன பண்ண நினைப்பனோ அதை வந்து ட்ரஸ்டியாக இருந்தப்பவே என்னால் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டு, மேனேஜிங் ட்ரஸ்டி நல்ல சப்போர்ட்டு. மேனேஜிங் ட்ரஸ்டி மட்டும் இல்லை, 5 பேரும் நல்ல சப்போர்ட்டோடு இருந்தோம். இன்றைக்கும் 5 பேரும் ஒற்றுமையாக இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் தேவகோட்டை போகணுன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா 5 பேரும் ஒன்றா தான் போகிறோம் வர்றோம். நல்ல கோஆர்டினேஷனோடு இருக்கும் 5 பேரும். அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது ட்ரஸ்டிஷிப்பு. இந்த ட்ரஸ்டிஷிப் நீங்கள் கேட்டீங்க, அதனுடைய
நன்மைகள் என்னென்ன, அந்த டயத்தில் எங்களால் தேவகோட்டைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேவகோட்டையில் வந்து 2-3 விஷயம் நாங்கள் நல்ல காரியங்கள் பண்ணோம். ஒன்று வந்து நகர விடுதி புதுசாக கட்டினோம். அந்த நகர விடுதியோட மதிப்பு வந்து 1 கோடி ரூபா மதிப்பு. நாங்கள் வந்து அதை கட்டணும், இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துல கட்டடம் கட்டுவோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஃபண்ட்ஸ் எதுவும் கிடையாது, கோவிலில் எதுவும் பணம் கிடையாது, எல்லாம் வசூல் பண்ணி தான் கட்டி ஆகணும். அதுவும் எங்களுடைய டார்கெட்டு தேவகோட்டை நகரத்தார்கள்ட்ட மட்டும் வசூல் பண்ணி கட்டணுங்கிறது. வேற எங்கேயும் வெளியூர் நகரத்தார்கள்ட்டையோ இல்லை நகரத்தார அல்லாதவர்கிட்டையோ நாங்கள் வசூல் பண்ண விரும்பலை. நாங்கள் அந்த மாதிரிலாம் வசூல் பண்ணால் ஈஸியாக வசூல் பண்ணலாம். வெறும் தேவகோட்டை நகரத்தார்ட்ட மட்டும் வசூல் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனில் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணோம். முதல்ல வந்து 10 ரூம் டிசைட் பண்ணோம். 10 ரூமுக்கும் நாங்கள் என்னைக்கு வந்து இந்த இதை வந்து மீட்டிங்கில் ப்ளேஸ் பண்ணோமோ அன்றைக்கே 10 ரூமு புக் ஆகிடுச்சு. அந்த ஒரு ரூமுக்கு நாங்கள் 3 lakhs கேட்டோம், 30 லட்ச ரூபா பணம் வந்துடுச்சு. பாக்கி 70 லட்ச ரூபா நாங்கள் வசூல் பண்ணி ஆகணுங்கிற கண்டிஷனில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு, நல்ல நகரத்தார்கள் நிறைய டொனேட் பண்ணாங்க. ஈஸியாக நாங்கள் எங்களால் வசூல் பண்ண முடிஞ்சது. நாங்கள் சிறப்பாக அந்த விடுதியை கட்டி கொடுத்துட்டோம். இன்றைக்கும் வந்து நகரத்தார்கள் ரூமில் தங்குறவங்களும் வசதியாக தங்கலாம். கீழே வந்து பொது நகரத்தார்கள் மகமை 20 ரூபா கொடுத்துட்டு தங்குறதுக்கும் ஒரு ப்ரொவிஷன், ஒரு ஹால் இருக்குது. பின்னாடி டாய்லெட் பாத்ரூம்லாம் ப்ரொவிஷன் இருக்குது. கல்யாணத்துக்கு வர்றவங்க வீடை போய் திறக்க வேண்டாம், இங்கேயே வந்து தங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு எல்லா வசதிகளோடையும் நல்ல அந்த விடுதி கட்டியிருக்கோம். இது மட்டும் இல்லை, அடுத்தது கோட்டையம்மன் கோயில், அப்புறம் பிடாரியம்மன் கோயில், இதிலெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சுற்றுப்புற செவர் எடுத்து அந்த பிடாரியம்மன் கோயிலில் நடுவில் தடுப்பெடுத்து சுற்றுப்புற பிளாட்ஃபார்ம் போட்டு, அதேமாதிரி கோட்டையம்மன் கோயிலையும் சுற்றுல பிளாட்ஃபார்ம் போட்டு இதெல்லாம் நாங்கள் எங்கள் பீரியடில் நாங்கள் பண்ணோம். அது தவிர கோட்டையம்மன் கோயிலில் வந்து முன்னாடி வந்து சாமி கும்பிடவே விடாமல் சுற்றி ஆள் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வியாபாரிகள் எல்லா இதுவும் இருந்துக்கிட்டே இருந்தது, தொந்தரவு இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் சார்ஜ் எடுத்தப்ப ஏற்கனவே நாங்கள் பக்தர்களாக சாமி கும்பிட வந்தப்ப என்ன ப்ராப்ளம் இருந்ததோ அதை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், அதை வந்து கம்ப்ளீட்டாக கோட்டையம்மன் கோயிலில் சுற்றி சாமி கும்பிட விடாமல் பக்தர்கள் இப்போ ஈஸியாக போய் அப்ரோச் பண்ணி சாமி கும்பிட விடாத அளவுக்கு சுற்றி கடைகள் அந்த மாதிரி தொந்தரவுகள் நிறைய இருந்தது. நரிக்குறவர்கள் தொந்தரவு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணோம்னா, ஏற்கனவே நாங்கள் பக்தர்களை வந்து இங்கே தொந்தரவு அனுபவித்ததுனால நாங்கள் பீரியடில் சார்ஜ் எடுத்தோம்னா கண்டிப்பாக இதை வந்து இருக்கக்கூடாது, கோட்டையம்மன் கோயிலில் ஈஸியாக போய் சாமி கும்பிடணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து கம்ப்ளீட்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு கடைகள் எல்லாம் கொண்டு போயிட்டோம். தேங்காய் கடை அது இது போடுறவன், ரெகுலராக போடுறவன், அதெல்லாம் கொண்டு போய் 2 பக்கமும் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இடத்த விட்டுட்டோம். அப்படி விட்டதுனால இன்றைக்கும் வந்து அதை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நல்ல நிம்மதியாக சாமி கும்பிட்றாங்க. நாங்கள் பார்த்த வருஷத்தில் அதை நிப்பாட்டுறதுக்கு நாங்கள் ரொம்ப போராடினோம். ஏன்னா இந்த கடையை வச்சுருக்கவன் நம்ம நகரத்தாட்டையே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எங்கள்கிட்ட வந்து சிபார்த்து பண்ணி எங்களை இங்கே கடை போட விடுங்க, எங்களை இங்கே கடை போட விடுங்கன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தது. நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படல. நாங்கள் எங்களுக்கு கோவிலுக்கு வருமானம் வேண்டாம், கோவிலுக்கு பக்தர்கள் நிம்மதியாக சாமி கும்பிட்றது மட்டும்தான் முக்கியம்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணோம். இன்றைக்கி அது நல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஓகேண்ணே, உங்கள் அலுவலர்களுக்கு இடையில் நேரம் ஒதுக்கி நம்ம நகரத்தார் டிவிக்கு நேர்காணலில் வந்து நல்ல தகவல்களை, அரிய தகவல்களை வழங்கியதற்கு நம்ம நகரத்தார் டிவியின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நம்ம நகரத்தார் டிவி நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம்.